Hi everyone, welcome to another episode of Candid Talks with Proud One Girl. இன்னைக்கு என்னோட யாருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அபி இருக்காங்க. ஷீஸ் அ தெரபிஸ்ட். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ், நம்மளோட லைஃப் இதை பற்றிலாம் நிறைய பேச போகிறோம். ஸோ வெல்கம் டு மை ஷோ அபி. Thank you for having me today, Uma. I'm so happy to be here. நான் வந்து ஐ நோ நீங்கள் வந்து சென்னை கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் பேக் அண்ட் ஃபோர்த் நம்ம கான்வர்சேஷன்ஸ் போயிட்டே இருந்துச்சு. பட் ஐ டென்ட் வாண்ட் டு மிஸ் பண்ண வேணாம் நெக்ஸ்ட் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்றைக்கே நான் உங்களை மீட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ தேங்க்யூ. ஏன்னா உங்களுக்கு நைட் திரும்ப நீங்கள் உங்கள் ஊருக்கு போகிறீங்க. இந்த ஒரு ஷார்ட் ஸ்பேனில் ஒத்துக்கிட்டது ரொம்ப தேங்க்யூ. Yeah, even I was so doubtful. நம்மளால் இன்றைக்கி பண்ண முடியுமா? I had other works also. நான் இன்றைக்கி ஜஸ்ட் காலையில் தான் சென்னை வந்தேன். இப்போ நைட் ஊருக்கு கிளம்பிடுவேன். ஸோ ஸ்க்வீஸ் பண்ண முடியுமான்னு தெரியலன்னு யோசித்தேன். பட் ஐ வாண்ட் டு டூ திஸ் பிகாஸ் ரொம்ப நாளாக நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம். ஸோ இன்றைக்கி எப்படியாவது பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் புஷ் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டேன். ஐ திங்க் நான் மேரேஜ் முன்னாடிலேருந்து உங்ககிட்ட கான்வர்ஸ் பண்ணேன்னு நினைக்கிறேன். அப்புறம் வெட்டிங் ஒர்க் வந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் எங்கேயோ வெளியே போயிட்டீங்க. அதுக்கப்புறம் நான் எங்கேயும் இல்லை. அதுக்கப்புறம் இந்த தடவை தான் அமைஞ்சுது. ஸோ தேங்க்யூ அகெயின். தேங்க்ஸ் டு யூ டு ஹாவ் மீ பிகாஸ் ஐ லவ் யோர் பாட்காஸ்ட். நான் எல்லா எபிசோடும் ஓரளவுக்கு மிஸ் பண்ணாமல் பார்த்துருவேன். ஸோ எனக்கு வந்து நானும் இன்றைக்கி வந்து பேச போகிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஐ ஃபீல் ஸோ வேலிடேட்டட். தேங்க்யூ அபி. ஸோ இப்போ பார்க்குறவங்களுக்கு வந்து அபினா யாருன்னு தெரியாத ஒருத்தவங்களுக்கு நீங்கள் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க? ஸோ ப்ரொஃபஷ்னல் செட்டப்பில் இன்ட்ரடியூஸ் பண்ணி பழகிட்டேன். ஓகே, ஒரு ஜென்ரலாக இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னா ஐம் அபி ஐம் அ தெரபிஸ்ட் அண்ட் உங்களுக்கு பாப்புலர் ஒரு மித்தை பிரேக் பண்ணோம் அப்படின்னா என்னால் உங்கள் மைண்டை படிக்க முடியாது. ஸோ தெரபிஸ்ட்னு சொன்னீங்க, தெரபிஸ்ட் கிட்ட வந்து என்னோட மைண்டை படிங்கன்னு கேட்காதீங்க, ஏன்னா எங்களுக்கு தெரியாது. ஸோ யாராச்சும் அப்படி சொன்னாலும் அதை நம்பாதீங்க பிகாஸ் நோபடி கேன் ரீட் யுவர் மைண்ட். வி கேன் ஒன்லி ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் யூ பேஸ்ட் ஆன் what you say and all those things. And I love traveling and I'm an avid solo traveler. So I've been to ஒரு 16 country by myself with my sister and all those things. And then சும்மா இருக்கிறப்போ எனக்கு வந்துட்டு போயட்ரி எழுதுறது ரொம்ப பிடிக்கும். ஃபிக்ஷனல் புக்ஸ், ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் எஸ்பெஷலி படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். நிறையா சொல்லிட்டீங்க. நிறைய சொல்லிட்டேன். ஓகே, நான் அதுதான் நம்ம உள்ளே பேசிகிட்டு இருக்கும்போது எத்தனை கண்ட்ரிஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லும்போது ஐ ஃபீல் லைக் யூ நீட் தட் இல்லையா? ஏன்னா உங்களோட ஃபீல்ட் ஆஃப் ஒர்க்கில் ஐம் ஜஸ்ட் சேயிங், நான் இந்த பாட்காஸ்ட்லாம் பண்ணுறேன் இல்லையா? ஸோ when I hear people stories, I get comments on யூடியூப்லேயே போடுவாங்க. ஐ திங்க் நீ வந்து அப்பப்போ போய் ஒரு தெரபிஸ்ட்டை பார்த்துட்டு வந்துக்கோ. பிகாஸ் நான் பேசும்போதே வந்து எனக்கு சம்டைம்ஸ் அது எஃபெக்ட் ஆகும். ஒரு ஆப்போசிட் பர்சன் உட்காந்து பேசும்போது என் மைண்டில் போய் ஏறிக்கும். அதை நான் என் பர்சனல் லைஃப்க்கு கொண்டு போயிடுவேன். அப்பப்போ வாட் இஃப் எனக்கு இப்படி நடக்குதா அந்த மாதிரி. அதுக்கப்புறம் தான் வந்து ஐ ஸ்டார்டட் டு ட்ரா லைன். இது வந்து பாட்காஸ்ட், அந்த ஷோ அங்கே முடிச்சதுக்கப்புறம் அதோட விட்டுரு, அது அவங்க லைஃப் அப்படின்னு சொல்லி நான் ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ அன் இன்ஸ்டன்ஸ். பட் இதுதான் உங்கள் லைஃபே. ஸோ இதில் வந்து நீங்கள் யூ டீல் வித் அ லாட் ஆஃப் கிளைண்ட்ஸ். ஸோ ஹவு டு யூ ஹேண்டில்? பிகாஸ் அவங்க ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லும்போது ஒரு தெரபிஸ்ட்டாக உங்களுக்கே வந்து ட்ரைனிங்காக இருக்காதா எல்லாரோட கதையை கேட்கும்போது? இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அண்ட் சின்ன கரெக்ஷன் பார்ட் ஆஃப் மை லைஃப், not my entire life. That is a conscious decision I'm making recently. ஏன்னா வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அது மொத்தமாக என்னோடய லைஃபையே வந்துட்டு என்னோடய ஒர்க்கு ரொம்ப கன்சியூம் பண்ண அலவ் பண்ணிட்டேன். இந்த இயர்லேருந்து தான் ஓகே இது ஒரு ரோல், இது ஒரு பார்ட். இது இல்லாமையும் வந்து அபி ஆஸ் அன் இண்டிவிஜுவல் எனக்கு என்னென்ன பிடிக்கும் நான் இப்போ தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி கற்றுக்கிட்டு இருக்கேன். எது பிடிக்கும், என்னென்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ யூ ஆஸ்க்ட் மீ ரைட்லி உமா, கண்டிப்பாக இந்த ஒர்க் வந்துட்டு ஒரு இமோஷ்னலி ட்ரைனிங் ஜாப் தான். சம்டைம்ஸ் வந்துட்டு ரீசனே இல்லாமல் ரொம்ப ஹெவியாக ஃபீல் பண்ணுவோம். எதுக்காக? அது நம்ம இமோஷனாக, கிளைண்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ்லேருந்து நம்ம இம்பேக்ட் ஆகிட்டோமா அப்படின்னு கூட சம்டைம்ஸ் ப்ராசஸ் பண்ணுற கூட அந்த எனர்ஜி இருக்காது. ஸோ ஹவு டு ஐ டேக் கேர் ஆஃப் மை செல்ஃப் இஸ் ஐ லிமிட் த நம்பர் ஆஃப் கிளைண்ட்ஸ் ஐ சி இன் அ டே. ரொம்ப நிறையா எடுத்துக்க மாட்டேன். ஐ என்ஷோர் ஐ எம் இன் மை பர்சனல் தெரப்பி. பார்க்குற ஆடியன்ஸ்க்கு இன்னொரு டிட்பிட், தெரபிஸ்ட்டும் அவங்க ஒரு தெரபிஸ்ட் கிட்ட போவாங்க. ஏன்னா we also need somebody to listen to us and we are also humans at the end of the day. ஸோ நாங்களும் வந்து ஏதாவது எரர் பண்ணலாம், எங்களுக்கும் லைஃப்பில் பிரச்சனை இருக்கும். ஸோ மேபி எங்களோட இதையும் கேட்குறதுக்கு யாராவது தேவைப்படுவாங்க. ஸோ ஐ டேக் மை பர்சனல் தெரப்பி ப்ரிட்டி ரெகுலர். அது போக சூப்பர்விஷன் எடுத்துப்பேன். அண்ட் ஒர்க் தவிர வந்துட்டு அதர் க்ரியேட்டிவ் பர்சியூட்ஸ், ஏதாவது வந்து எழுதுறது, எனக்கு எழுதுறது பிடிக்கும். ஸோ எழுதுவேன். அப்புறம் நிறையா படிப்பேன். அதெல்லாம் எனக்கு பிடிச்ச வேலை. ஸோ அது கொஞ்சம் நிறையா பண்ணுவேன். அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய ட்ராவல் பண்ணுவேன். ஸோ மோர் தென் 45 days 50 daysனால் அட்லீஸ்ட் ஒரு 3 to 5 days ஒரு ஷார்ட் பிரேக் மாதிரி எடுத்துகிட்டு எங்கே போக முடியுமோ போயிட்டு டீகம்ப்ரெஸ் ஒரு ரிலாக்ஸ், எனக்கு என்ன மாதிரியான ஒரு வெக்கேஷன் தேவைப்படுதோ அதை எடுத்துகிட்டு திரும்ப வந்து ஒரு எனர்ஜியோடு வந்து கிளைண்ட்ஸை பார்க்க ஆரம்பிப்பேன். ஏன்னா இது வந்து எனக்காக மட்டும் பண்ணலை, நம்மக்கிட்ட ஒரு எமோஷ்னல் சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ்
தேடி வர கிளையண்ட்ஸுக்கும் நம்ம வந்துட்டு ஒரு குவாலிட்டியான ஒரு ஒர்க்கை ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா ஐ ஹாவ் டு பி ஹெல்தி. இப்போ நம்ம கடையில் போகிறோம், ஒரு பொருளை வாங்குகிறோம் அப்படின்னா அதோட குவாலிட்டி அது எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் பே பண்ணி அந்த பொருளை வாங்குவீங்க. இங்கே நான் தான் அந்த ப்ராடக்ட். ஸோ அப்படி இது பண்ணுறப்போ ஐ ஹாவ் டு என்ஷூர் ஐம் ஓகே அண்ட் ஐம் ஹெல்தி. அஃப்கோர்ஸ் ஐம் ஆல்சோ அ ஹியூமன் வித் ஆல் மை ஃப்ளாஸ் அண்ட் ஆல் தட். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐம் இன் அ ஹெல்தி ஸ்பேஸ் டு ஹோல் ஸ்பேஸ் ஃபார் மை கிளைண்ட்ஸ் அப்படிங்கிறது நான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமாக பார்க்குறேன். சூப்பர். அண்ட் நீங்கள் நம்ம உள்ளே பேசிகிட்டு இருக்கும்போது லைக் யூ செட் அபவுட் சூப்பர்விஷன், இதெல்லாம் ஐ ஆம் நியூ டு திஸ், எனக்கு அந்த வேர்ட் கூட எனக்கு தெரியாது. ஸோ நீங்கள் அதெல்லாம் சொல்லும் போது ஐ ஃபெல்ட் லைக் நான் இது வரைக்கும் பார்த்த தெரபிஸ்டில் விட நீங்கள் வந்து ஒரு குவாலிட்டியான சர்வீஸ் கொடுப்பீங்களோ அப்படின்னு நான் கேட்கும்போது, அதனால தான் உங்ககிட்ட நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணி அப்படி கேட்டேன். பிகாஸ் நான் எனக்கு கார்னர் ஆஃப் த மைண்டில் நான் ஒரு தடவை போய் பார்க்கலாம் இவங்ககிட்ட, அந்த மாதிரி எனக்கு தோணிட்டு இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து லைக் நான் இது வரைக்கும் நான் அந்த கான்வர்சேஷன் வச்சு பார்க்கும்போது ஐ திங்க் நீங்கள் யூ ரியலி டெடிகேட்டட் டு யுவர் ஒர்க். நீங்கள் பண்ணுறது வந்து ப்ராப்பராக அந்த ஒரு பர்சனுக்கும் நீங்கள் வந்து நல்லா இது பண்ணணும். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் மணி அப்படின்ற மாதிரி தான் நான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு உங்களை பார்க்கும்போது. தேங்க்யூ for saying that, Uma. On a side note, like I really like you and I want to be friends with you. So I'm little double-minded taking you as my client because I want to hang with you, chill with you and all that. Clients கூட அது பண்ண முடியாது. ஸோ அது கட் ஆகும். ஸோ அதனால் ஐ ஹாவ் டு திங்க். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நம்ம வந்து நான் நிறைய கொஷின்ஸ் வச்சுருக்கேன். ஸோ நிறைய டாபிக்ஸ் பற்றி நான் பேசணும்னு நினச்சேன். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீப்புள் ப்ளீஸிங், ஓவர் திங்கிங், இதெல்லாம் வந்து ட்ராமாவோட ரெஸ்பான்ஸ்னு நினைக்கிறீங்களா, ஆர் அது ஒரு பர்சனாலிட்டியா? நீங்கள் சொன்ன இந்த ஓவர் அப்பாலஜைசிங், ஓவர் எக்ஸ்டெண்டிங் ஆஃப் ஒன் செல்ஃப் டு அதர்ஸ், பீப்புள் ப்ளீஸிங், இது எல்லாமே வந்துட்டு இஃப் இட் இஸ் லைக் இஃப் ப்ரொஃபஷனல் இஸ் சேயிங் லைக் யூ ஆர் எக்ஸிபிட்டிங் தீஸ் டெண்டன்சிஸ், இந்த ட்ரெய்ட்ஸ் இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்படின்னா இட் குட் பி அ ட்ராமா ரெஸ்பான்ஸ். ஏன்னா பீப்புள் ப்ளீஸிங்கிறது என்ன அப்படின்னா யூ ப்ரையாரிட்டைஸ் சம் ஒன் எல்சஸ் நீட்ஸ் அபவ் யுவர் ஓன் நீட்ஸ் இல்லைங்களா? அது எப்போ பண்ணுவோம்? நீ உன்னோட நீட்ஸை விட மற்றவங்களத வேல்யூ பண்ணு, அப்போ தான் நீ ஒரு நல்ல பர்சன், அப்போ தான் நீ ஒரு குட் கேர்ள், அப்போ தான் நீ ஒரு நல்ல ஹியூமன் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனிங்கோ இல்லை அப்படிங்கிற ஒரு மெசேஜோ திரும்ப திரும்ப ஒரு குழந்தைக்கு வளர சுச்சுவேஷனில் கிடச்சிது அப்படின்னா அது நார்மலைஸ் பண்ணிக்கும். ஓகே, நம்ம வந்து நல்லவங்களாக இருக்கணும், நான் வந்து செல்ஃபிஷாக இருக்கக்கூடாது, நான் வந்துட்டு லைக் அடுத்தவங்களோட நீட்ஸை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், இல்லாட்டி நான் அடுத்தவங்களோட நீட்ஸை ப்ரையாரிட்டைஸ் பண்ணால் தான் எனக்கு தேவையான ரெஸ்பெக்ட், வேலிடேஷன், லவ் இதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மெசேஜை அது எடுத்துக்குது. ஸோ அப்போ நம்ம அது என்ன பண்ண ஆரம்பிக்கும், வளர வளர ஒரு அடல்ட் ஆகிறப்போ it becomes so normalized or natural for a person to prioritize someone else's needs above theirs. ஸோ அது ஒரு ட்ராமா ரெஸ்பான்ஸ் தான். அந்த குழந்தைக்கு வந்து இல்லை நம்மளோட நீட்ஸும் முக்கியம், நம்மளையும் நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு மெசேஜே வந்து போகாமல் இருக்குது இல்லையா? ஸோ இட் குட் பி அ ட்ராமா ரெஸ்பான்ஸ். அண்ட் அகெயின் ட்ராமா ரெஸ்பான்ஸுங்கிறது அது இன்டென்சிட்டியை பொறுத்தும் மாறும். எல்லாத்துக்குமே நீங்கள் சொல்கிற ட்ரெய்ட்ஸ் இருக்கும், ஆனால் அதோட சிவியாரிட்டி என்ன, அதோட எக்ஸ்ட்ரீமிட்டி என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்துட்டு இது என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஓகே, ஸோ சின்ஸ் யூ செட் அபவுட் தட் இல்லையா, எனக்கு இது வந்து என்ன தோணுச்சுன்னா, நான் இதில் இந்த ஒரு சினாரியோவில் இருந்திருக்கேன் பர்சனல் லைஃப்பில். இந்த குட் கேர்ள் அப்படின்ற ஒரு நேம் வாங்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு என்ன பிடிக்குது அப்படின்னு நம்ம சொன்னால் அது செல்ஃபிஷ்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. லைக் நம்மளால் ஓப்பனாக வந்து எனக்கு இதான் பிடிச்சிருக்கு நான் பண்ணுவேன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ அந்த குட் கேர்ள் இமேஜை வந்து எப்படி பிரேக் பண்ணி நமக்கு பிடிச்ச விஷயங்களை எப்படி நம்ம அழகாக கன்வே பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு வந்துட்டு நமக்கு என்ன வேணுங்கிற அவேர்னஸ்ஸே அந்த குட் கேர்ள் சிண்ட்ரோம், இப்போ அது ரொம்ப பாப்புலராக இருக்குது அந்த டேர்ம். அது வந்து ஒரு டயக்னாசிஸோ ஒரு டிஸார்டரோ கிடையாது. மோஸ்ட்லி வந்துட்டு ஒரு செட் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்துட்டு உமனில் வந்துட்டு இருக்கும், ஓகேவா? ஸோ அதை வந்து வளர வளர அதையே வந்துட்டு க்ளோரிஃபை பண்ணி இல்லாட்டி அதையே க்ரூம் பண்ணி வந்துட்டு பேரண்ட்ஸ் வளர்த்துறப்போ இப்படிலாம் தான் இருக்கணும், இப்படிலாம் தான் இருந்தால் தான் இந்த சொசைட்டி அக்செப்ட் பண்ணிக்கும் அப்படின்னு நம்ம நம்ப ஆரம்பிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பீப்புள் ப்ளீஸிங், பர்ஃபெக்ஷன், ரொம்ப நான் எது பண்ணாலும் பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படிங்கிற அந்த பர்ஃபெக்ஷனிசம். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு ரெஸ்ட் எடுத்தால் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறது, இல்லை நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம், நம்ம வந்து இன்றைக்கி ப்ரொடக்டிவாகவே எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரெஸ்ட் எடுக்கிறப்போ ஒரு கில்ட்டாக ஃபீல் பண்ணுறது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஈவன் லைக் ஃபீலிங் uncomfortable in asking about their own needs, especially sexual needs. ஏன்னா good girls don't ask or like express their need for sex இல்லையா? ஸோ அது இந்த மாதிரியான ஒரு 5-6 ட்ரெய்ட்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லா பொண்ணுங்களுக்குமே இருக்கும் நான் சொன்ன மாதிரி. ஆனால் வந்துட்டு இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போய் அது அவங்களோட டெய்லி ஃபங்க்ஷனிங்கையோ இல்லை அவங்களோட வெல்பீயிங்கையோ அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா that has to be addressed either in therapy or like in a
healthy space and they need to reflect and work upon themselves. நீங்கள் கேட்ட மாதிரி இதுலேருந்து எப்படி வெளியில் வரலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் இஸ் டு ஐடென்டிஃபை அண்ட் அக்னாலேஜ் யுவர் ஓன் ஃபீலிங்ஸ். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, உங்களுக்கு அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு ரிஃப்ளெக்டிவ் ஸ்பேஸ் உங்களுக்கு தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்க தெரப்பி வராங்க அப்படின்னா அவங்களுக்கும் அவங்க ஃப்ரெண்டுக்கும் வந்துட்டு லைக் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா வந்து அவங்க ரொம்ப ஹர்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. என்னோடய ஃப்ரெண்டு வந்து என்னோடய நீட்ஸு இல்லாட்டி என்னோடய இமோஷன்ஸை வேல்யூவே பண்ணுறதில்ல, எனக்கு அந்த இடத்துல ரொம்ப ஹர்ட் ஆகுது அப்படின்னு. ஆனால் அவங்களால அங்கே சொல்ல முடியல. ஏன்னா குட் கேர்ள்ஸ் டோன்ட் எக்ஸ்பிரஸ் தேர் டிஸ்கம்ஃபர்ட் ஆர் லைக் தே ஆர் அஃப்ரைட் ஆஃப் தே ஆர் நாட் அலவுட் டு டேக் அப் த ஸ்பேஸ் இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு அவங்களால சொல்ல முடியல. அப்போ வந்துட்டு we make the space for their feelings. ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ளே அந்த மொமெண்ட் நடந்தப்போ நீங்கள் எப்படி உள்ளே ஃபீல் பண்ணுறீங்க, உங்களுக்குள்ளே என்ன ஆகுது அப்படின்னு ஃபஸ்ட்டு அந்த ஸ்பேஸ்லேயே வந்துட்டு ரிஃப்ளெக்ட் பண்ண வைப்போம். அஃப்கோர்ஸ் இது நான் சொல்கிறப்ப ஈஸியாக இருக்காது. இட் இஸ் கோயிங் டு பி ரியலி ஹார்ட் அண்ட் ஸோ மெனி uncomfortable things are going to come up, but like we are going to be patient and like அவங்கள ரொம்ப புஷ் பண்ணாமல் அவங்களோட பேஸுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போகணும். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் இஸ் டு ஐடென்டிஃபை and acknowledge your own feelings and listening to your gut and like listening to your bodily intuition and then doing things accordingly. உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி. அண்ட் மூணாவது வந்துட்டு எதெல்லாம் வந்துட்டு சொசைட்டி இதெல்லாம் பண்ணாதான் நீ வந்து குட் கேர்ள் அப்படின்னு சொல்லுதோ அதை பிலீவ் பண்ண தேவையில்லை. எப்பயுமே வந்து டோன்ட் ஸ்லாப் த லேபிள் ஆஃப் திஸ் இஸ் குட் ஆர் திஸ் இஸ் பேட். குட் ஆர் பேட் அப்படிங்கிற லேபிளே மோஸ்ட்லி நான் தெரப்பியில் நம்ம வந்து அவாய்ட் பண்ணுவோம். ஏன்னா வந்துட்டு இட்ஸ் அபவுட் லைக் ஹவு தட் பர்சன் ஃபீல்ஸ் இன் தட் மோமெண்ட் அண்ட் லைக் அஃப்கோர்ஸ் லைக் இஸ் இட் ஹார்மிங் யூ ஆர் ஹார்மிங் அதர்ஸ், தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் திங். பட் நீங்கள் எப்படி அந்த மொமெண்ட்டில் ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி குட் பேட் இல்லாமல் உங்களுக்கு என்ன தேவையோ ஓப்பன் அப் பண்ணி பேசுகிறது, இது மூலமாக வந்து குட் கேர்ள் இமேஜை வந்து உடச்சிட்டு வெளில வரலாம். ஒன் ஆஃப் த ஃபியூ வேஸ். ஓகே. ஸோ உங்களை பற்றி கேட்கணும்னு நினச்சேன். ஸோ ஹேவ் யூ ஆல்வேஸ் பீன் திஸ் குட் கேர்ள் ஆர் சின்ன வயசுலேருந்தே இல்லையா? நோ, ஐ எம் த குட்டஸ்ட் குடி கேர்ள் யூ எவர் see. ஸோ அண்டில் ஐ திங்க் 18 or 19 ஐ எம் த குட் கேர்ள். பிகாஸ் எங்கள் ஸ்கூலில் வந்துட்டு தே ஹாவ் திஸ் ஹேபிட் ஆஃப் கிவிங் திஸ் அவார்ட் ஆஃப் பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட் ஆஃப் த இயர் அண்ட் ஆல் தட். ஸோ நான் தான் வந்துட்டு எங்கள் பேட்ச்லேயே வந்து வாங்கினது. ஸோ தென் யூ கேன் இமேஜின் லைக் நான் எப்படி இருந்திருப்பேன்னு. லைக் ஐ நெவர் ஸ்போக் எனி பேட் வேர்ட்ஸ் ஆர் லைக் ஐ ஆல்வேஸ் ரெஸ்பெக்டட் மை டீச்சர்ஸ் அண்ட் ஐல் டேக் தியர் பிளெஸ்ஸிங்ஸ் ஈவன் பிஃபோர் ரைட்டிங் ஒன் சிம்பிள் யூனிட் டெஸ்ட் இன் ஸ்கூல். அப்புறம் வந்துட்டு லைக் என்ன சொல்கிறது, சின்சியராக வந்து ஒரு நாளைக்கு ஒரு 4-5 மணி நேரம் படிக்கிறேன்னா 1 hour பூஜை பண்ணுவேன். ஏன்னா வந்து லைக் கடவுள் பக்தி ரொம்ப முக்கியம் இல்லையா ஒரு குட் கேர்ளுக்கு. ஸோ அது அப்புறம் பேரண்ட்ஸ் முடிஞ்ச வரைக்கும் எதிர்த்துலாம் பேசலாம் மாட்டேன். ஸோ பட் ஆனால் எனக்குமே அப்பப்போ வந்து அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் உள்ளே இருக்கிறப்போ அது வெளியில் கோவமாக வரும். அதுவே நான் ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ணுவேன், ஐயோ நம்ம கோவம் வந்துருச்சு, நம்ம ஒரு பேட் கேர்ள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஐ யூஸ் டு பி அ குட் கேர்ள் அண்ட் தென் after like 10-11 years I'm like figuring out what I want and I'm pretty much comfortable taking up my space இப்போ. நைஸ். ஐ திங்க் எல்லா கேர்ள்ஸும் அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். அந்த ஒரு ஏர்லி 20s வரைக்குமே நம்ம அப்படி தான் இருந்திருப்போம். அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியுது எப்படி பவுண்டரி செட் பண்ணணும், எப்படி நம்மளை ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. ஐம் ஹாப்பி தட் நீங்கள் ஆல்மோஸ்ட் இந்த லேட் 20s என்னை ஃபிகர் அவுட் பண்ணிட்டீங்க ஆர் இந்த ப்ராசஸ் அப்படின்னு நினைக்கிறேன். நான் என்ன கேட்டால் ஐம் ஸ்டில் இந்த ப்ராசஸ். நான் ஃபிகர் அவுட் பண்ணிட்டேன்னு சொல்ல முடியாது. அப்பப்போ லைக் நோ சொல்கிறதுக்கு இப்போ வரைக்குமே பர்சனல் லைஃப்லையும் சரி ப்ரொஃபஷனல் லைஃப்லையும் சரி நோ சொல்கிறதுக்கு அப்பப்போ வராது. அதுவும் வென் இட்ஸ் லைக் மை வெரி ஓன் ஃபேமிலி ஆர் என்னோட க்ளோஸ் சர்க்கிள் கிட்ட சுத்தமாக வர மாட்டேங்குது. ஸோ I'm still in the process of learning. Okay, I hope like you reach the place where you want to be. Of course, it's all about the process rather than destination. And ஒவ்வொருத்தரோட டைம்லைனும் ரொம்ப யூனிக். ஒருத்தங்களுக்கு 25ல இருக்கும், ஒருத்தங்களுக்கு 29ல இருக்கும், ஒருத்தங்களுக்கு 40ல கூட வரும். ஸோ who are we to judge like இதுதான் கரெக்டான டைம்னு. நீங்கள் அவேர்னஸ் ஆகிறதே வந்து ஒரு நல்ல ஸ்டெப் தான். யூஆர் லைக் ஃபைனலி you are shedding out all this layers the society has put on you and like figuring out what you want. So that's a good thing. Okay. So I also wanted to talk about relationships. ஸோ இப்போ ஒரு பிரேக்கப் அப்படின்னு சொன்னால் க்ளோஷர் இஸ் இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ அப்போ வாட் இஃப் வி டோன்ட் கெட் த க்ளோஷர்? ஒரு பிரேக்கப் வந்து அந்த ஒரு க்ளோஷரே இல்லாமல் போகும்போது ஹவு டு ஹேண்டில் இட் ஆர் கண்டிப்பாக ஒரு க்ளோஷர் தேவைன்னு நினைக்கிறீங்களா? வாட் ஐ ஃபீல் இஸ் க்ளோஷர் இஸ் கொஞ்சம் ஓவர் ரேட்டட். ஏன்னா எல்லா டைமும் நம்ம எதிர்பார்க்குற க்ளோஷர் கிடைக்காது. ஏன்னா க்ளோஷருங்கிறது
நம்ம எதுக்கு முதல்ல க்ளோஷர் எதிர்பார்க்குறோம் அப்படின்னா வி வாண்ட் தி அதர் பர்சன் டு அண்டர்ஸ்டாண்ட் லைக் யூனோ ஆமாம் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு அவங்க ரெக்ரெட் பண்ணணும்னு நினைக்கிறோம். இல்லை அவங்க அட்லீஸ்ட் அக்னாலேஜ் பண்ணணும்னு நினைக்கிறோம், சாரி ஐ வாஸ் ராங் அப்படின்னுட்டு. இல்லாட்டி வந்துட்டு சம்டைம்ஸ் வந்துட்டு வி ஆல்சோ வாண்ட் டு கிவ் தெம் த ஹர்ட் தே கேவ் அஸ், அது ஒரு ரீசன். அண்ட் நாலாவது அவங்க ஏன் நம்மளை விட்டுட்டு போனாங்க, ஏன் நம்ம கூட ஸ்டே பண்ணலை, ஒருவேளை அவங்க நம்ம கூட இருந்திருந்தால் நம்ம லைஃப் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் சம் ஆஃப் த ரீசன்ஸ் ஃபார் எக்ஸ்பெக்டிங் அ க்ளோஷர். ஸோ க்ளோஷர் கிடைக்காதப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா you create your own closure is what sometimes I tell my clients. And closure can't be like forced upon someone. ஏன்னா சீக்கிரம் அதை அக்செப்ட் பண்ணு, சீக்கிரம் வந்து இது ஏற்றுக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்ம ப்ரெஷர் நமக்கே தெரியாமல் கொடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா சம்டைம்ஸ் இட் வில் பேக் ஃபயர் வித் த கிளையண்ட். அவங்க வந்துட்டு லைக் என்னால் டக்குன்னு ஏன் அக்செப்ட் பண்ண முடியல, இஸ் எவ்ரி திங் நார்மல் வித் மீ, ஆமை அப்நார்மல், இல்லாட்டி எல்லாருனாலையும் மூவ் ஆன் பண்ண முடியுது, ஏன் நான் இன்னும் அங்கேயே ஸ்டக்காகி நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி they will also develop feelings of guilt, shame and guilt and shame வந்து லைக் ட்ரிகர் ஆகும். they will also feel inadequate about themselves. ஸோ அதனால் வந்துட்டு அது இட்ஸ் அ நேச்சுரல் அண்ட் ஆர்கானிக் ப்ராசஸ். அவங்களாம் அந்த ஸ்டெப் வர வரைக்கும் நம்ம சப்போர்ட் தான் பண்ண முடியும். அண்ட் ஒரு வேளை க்ளோஷரே கிடைக்கலன்னா நம்ம என்ன பண்ணலான்னா வாட் ஐ சம்டைம்ஸ் டெல் மை கிளையன்ஸ் இஸ் அவங்க அக்னாலேஜ் பண்ணாதான் லைக் நீங்கள் ஹீல் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. வென் யூ ஆர் கிவிங் தட் பவர் டு தி ஆப்போசிட் பர்சன் தென் யூ வில் பி ஃபார் எவர் ஸ்டாண்டிங் இன் த பிளேஸ் வேர் யூ ஆர். ஸோ அவங்க அக்னாலேஜ் பண்ணாட்டியுமே உங்கள் பெயின் இஸ் வேலிட், வாட் you went through is valid, your struggle is real. That is something I tell my clients. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா க்ளோஷர் வந்துட்டு லைக் சம்டைம்ஸ் வந்துட்டு பீப்புளுக்கே தெரியாது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. தே டோன்ட் நோ வை தே டிட் வாட் தே டிட் அப்படிங்கிறது அவங்களுக்கே ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும். ஸோ அதை நம்ம திரும்ப திரும்ப நமக்கு யோசிக்கிறப்போ அதுக்கான பதில் அவங்கக்கிட்டே இருக்காது, அப்புறம் எப்படி நமக்கு கிடைக்கும்? ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சைல்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அஃப்கோர்ஸ் சின்ன வயசில் வந்து ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்ஸ் அண்ட் லைக் ஒரு இமோஷ்னல் நெக்லெக்ட் அண்ட் அப்யூஸ்லாம் வந்து அந்த குழந்தைக்கு நடந்திருக்கு. ஸோ அது இன்னுமே வந்து ஃபீல் பண்ணுது, எங்கள் அம்மா அப்படி நடந்துக்கக்கூடாது என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அடல்ட்டாயும் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறம் அவங்க தெரப்பி வராங்க. தெரப்பி வந்ததுக்கப்புறம் வந்துட்டு லைக் I want my mother to say sorry, I want her to acknowledge what she put through அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த ப்ரெஷர் இருந்துகிட்டே இருந்தது அப்படின்னா they will struggle to let go or like move on and accept whatever has happened. இப்போ சிம்பிளாக வந்து சொல்லணும்னா ஓகே அவங்க கடைசி வரைக்கும் அக்னாலேஜே பண்ணல, நம்ம ஹீல் ஆகாமே இருப்போமா, அப்படியே மூவ் ஆன் ஆகாமல் அதே இடத்துல நம்ம இருக்க போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். ஸோ தட் வில் பி சம்டைம்ஸ் ஹெல்ப்ஃபுல் டு பீப்புள். நைஸ். ஏன்னா வந்து என்னோடய பர்சனல் லைஃப்பில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் இந்த மாதிரி சினாரியோஸ் பார்த்துருக்கேன். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த கொஷின் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு க்ளோஷரே இல்லையே ஏன் 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 அப்படின்ட்டு. பட் ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அதுலேருந்து மூவ் ஆன் ஆகின ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. ஸோ ஐ திங்க் ஆஸ் யூ செட் மேபி தட்ஸ் ஓவர் ரேட்டட். அது இல்லைனாலும் லைக் மூவ் ஆன் ஆகலாம் அப்படின்றது லைக் மேபி இந்த பாட்காஸ்ட் பார்த்து யாருக்காவது ஹெல்ப் ஆகும்னா ஐ வுட் பி மோர் தென் ஹாப்பி. ஸோ ஏன்னா வந்துட்டு சம்டைம்ஸ் நம்ம எதிர்பார்க்குற க்ளோஷர் நமக்கு கிடைக்காது. சம்டைம்ஸ் வந்து நமக்கு அவங்களோட எக்ஸ்ப்ளனேஷனை விட நம்ம மைண்டில் நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருப்போம். அந்த எக்ஸ்பெக்டேஷன் நடக்காதனால நம்ம இன்னும் ஹர்ட் ஆகிருப்போம். ஸோ இட் இஸ் மோர் nuanced. ஸோ லைக் அதனால் ஆர்கானிக்காக அது நடக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதான். அது வரைக்கும் வாட் ஆர் த இம்பெண்டிங் ஃபீலிங்ஸ் தேர், அதாவது அன்ப்ராசஸ்ட் இமோஷன்ஸ் அந்த இடத்துல என்ன இருக்குது, கிரீஃப், சேட்னஸ், ஹர்ட், டிஸப்பாயின்மெண்ட், ஈவன் ஆங்கர், நிறைய இமோஷன்ஸ் இருக்கலாம் கண்டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அந்த இமோஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து சேஃபாக ப்ராசஸ் பண்ண ஒரு இடம் அமைச்சு தர்றது தான் ஒரு தெரப்யூட்டிக் ஸ்பேஸ். ஓகே. அண்ட் ஐ ஆல்சோ வாண்டட் டு ஆஸ்க் அபவுட் திஸ். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஜென்ரலாக ஒரு சொசைட்டியில் நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா பி ஸ்ட்ராங், டோன்ட் க்ரை, இதை தான் நிறைய பேர் நம்ம பார்க்குறோம். இஃப் somebody is crying or being vulnerable அது ஒரு வீக்னஸாக தான் நம்ம பார்க்குறோம். How do you see that? So I would say like to feel is to be vulnerable, or to be vulnerable is to feel. இதை நான் சொல்ல பிரெனி ப்ரவுன் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸ் அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ வல்னரபிலிட்டி தான் வந்து எல்லா எமோஷன்ஸ்க்கான ஒரு பர்த் பிளேஸ். ஜாய், ஆத்தென்டிசிட்டி, க்யூரியாசிட்டி, எம்பத்தி, இது எல்லாமே எப்போ ஒரு மனுஷனுக்கு வரும்னா அவங்க ரொம்ப ஓப்பனாக, ராவாக, ஹானஸ்ட்டாக அவங்க ஃபீலிங்ஸ் அக்னாலேஜ் பண்ணி அதை தைரியமாக வெளில வைக்கிறப்ப தான் மற்ற ஒரு இமோஷன்ஸையும் ஃபீல் பண்ண, எம்ப்ரேஸ் பண்ண ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். உங்களுக்கு அது எதுவுமே இல்லை, நம்ம அது எல்லாத்தையுமே பிளாக் பண்ணுறோம் அப்படின்னா லைக்
Do you think that is healthy? ஏன்னா நான் வந்துட்டு ஐ ஹவ் பீன் இன் ஸ்டேட்ஸ் வேர் நான் அழுதுக்கப்புறம் சாரி சொல்லுவேன். லைக் கொஞ்சம் அழுதுறாலே இல்லை சாரி லைக் ஏன் அதை சொல்கிறேனே தெரியாது. எனக்கு ரொம்ப நாளாக வந்து ஐயோ அழுதுட்டோம் அப்படி தான் இருக்கும். மேபி நம்ம சின்ன வயசில் நம்ம அழறப்போ நம்ம ஒரு சுமையாக அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சிருப்போம். ஏன்னா வந்து நம்ம ஒரு குழந்தை அழுகுது, ஒரு பப்ளிக் ஸ்பேஸில் வந்து ஒரு குழந்தைக்கு தெரியாது பப்ளிக் ப்ரைவேட்லாம் அவ்வளோவா ஒரு பவுண்ட்ரி கிளியராக இருக்காது இல்லையா. ஸோ ஒரு பப்ளிக் ஸ்பேஸில் அழறப்போ மேபி த சைல்டு மைட் ஹேவ் பீன் காட் பனிஷ்மெண்ட் ஃப்ரம் த பேரண்ட்ஸ். இல்லாட்டி பேரண்ட்ஸ்க்கு ஒரு எம்பாரஸ்மெண்ட் இருக்கும்னா எல்லாரும் பார்க்குறாங்க, இப்போ ஏன் நீ அழற அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய வந்து வில் ட்ரை டு ஷஷ் இட் அப் இல்லையா. ஸோ அப்போ அந்த குழந்தை என்ன ஒரு இன்டர்னல் மெசேஜை பிக் பண்ணோம் அப்படின்னா, நம்ம அழக்கூடாது. ஸோ வென் ஐ எம் சேட் ஆர் லைக் வென் ஐ எம் க்ரையிங் ஐ எம் லைக் அ பர்டன் டு மை பேரண்ட்ஸ். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு பி அ பர்டன். ஐ டோன்ட் வாண்ட் டு ஹர்ட் அதர்ஸ் வித் மை பெயின் or with my discomfort, or I don't want to discomfort others with my discomfort அப்படிங்கிற ஒரு மெசேஜ் அது க்ரியேட் பண்ணிக்கும். ஸோ அந்த மெசேஜ் அப்படியே இருக்கும் மைண்டுக்குள்ளே. ஸோ அதனால தான் நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் அந்த மெசேஜ் உள்ளுக்குள்ளேயே இருக்கும். அந்த மெசேஜுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பிஹேவியர்ஸும் சம்டைம்ஸ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதனால தான் நீங்கள் சொன்ன மாதிரி வந்துட்டு maybe when you cry you feel like you're taking up too much space, or like maybe you're discomforting others with your discomfort, or maybe like you're burdening someone with your experience. இதில் எதாவது வேணா இருக்கலாம். ஓகே. ஸோ சின்ஸ் யூ செட் அபவுட் திஸ், எப்படி ஒரு சைல்டு நீங்கள் சொன்னீங்களோ, ஐ ஆல்சோ வாண்டட் டு ஆஸ்க் லைக் சைல்ட்ஹுட் ட்ராமா வந்து எப்படி நம்மளோட அடல்ட் ரிலேஷன்ஷிப்ஸில் வந்து அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க? பண்ணும். ஸோ நிறையா ஏரியாஸ் அஃபெக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட செல்ஃப் எஸ்டீம், மேபி உங்களோட மென்டல் ஹெல்த்து, அப்புறம் த வே யூ ஷோ அப் இன் ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்ஸ், யுவர் சாய்ஸ் ஆஃப் கரியர், ஹவ் யூ யுவர் எபிலிட்டி டு ஃபார்ம் அ ஹெல்தி ரிலேஷன்ஷிப் வித் அதர்ஸ், அப்புறம் யுவர் ரெசிலியன்ஸ், நிறைய விஷயங்களை அஃபெக்ட் பண்ணும். ஸோ நம்ம ப்ரைமரி ஆர் லைக் சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸஸ் தான் வந்து நமக்கு ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி. ஃபவுண்டேஷன் கரெக்டாக இருந்தால் கட்டடம் கரெக்டாக இருக்கும். ஃபவுண்டேஷன் சரியாக இல்லைனாலும் நம்ம வந்துட்டு அதுக்கப்புறம் பில்டிங் எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ யூ டெல்லிங் லைக் நம்ம அந்த சைல்ட்ஹுட் இதெல்லாம் ஹீல் பண்ணால் லைக் நமக்கு வந்து இப்போது லைக் அடல்ட் ஸ்டேஜில் வந்து அது லைக் என்ன சொல்ல ஒரு பெட்டர்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க, கரெக்டாக? யூ வில் மேக் மோர் கான்ஷியஸ் சாய்ஸஸ். கான்ஷியஸ்னால் வந்து ஆத்தென்டிக்காக எனக்கு இதுதான் வேணும், நான் இது கூட தான் ரிலேட் பண்ணுறேன், எனக்கு இது பண்ணுறப்போ எனக்கு ஒரு ஜாய் அண்ட் ஹாப்பினஸ் கிடைக்குது, ஸோ அதனால் இது ரிலேட்டடாக நான் என்னோடய ஒர்க்கை பர்சியூ பண்ண ட்ரை பண்ணுறேன், இல்லை இது ரிலேட்டடாக என்னோடய ஒர்க்கை நான் பர்சியூ பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி வந்துட்டு once you are aware of all the not all the experiences, but like something about your background and all that, you will be able to make more authentic choices. அது சாய்ஸ் ஆஃப் கரியராக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும். ஸோ இது எல்லா இடத்துலையுமே ஒரு மேஜர் ரோல் அது வந்து ப்ளே பண்ணுது. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா, லெட்ஸ் சே லைக் தேர் வாஸ் அ சைல்டு. அந்த குழந்தை வந்துட்டு வளர்கிறப்போ ஒரு 6 to 7 வயசு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். மேபி ஷீ இஸ் ஃபீலிங் லோன்லி வைல் க்ரோயிங் அப், அண்ட் ஷி வாஸ் நாட் ஸோ கம்ஃபர்டபுள் டாக்கிங் அபவுட் ஹர் ஃபீலிங்ஸ் டு ஹர் பேரண்ட்ஸ். ஸோ அதனால் அவள் யார்கிட்டையுமே சொல்லாமல் நைட் ரொம்ப பயமாக இருக்கப்போ இல்லை ரொம்ப லோன்லியாக இருக்கப்போ ஷீல் க்ரை இன் டு த பில்லோ அண்ட் ஆல் தட். அப்போ வளரப்போ அவங்களோட பிஹேவியர் வந்து எப்படி மாறுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, whenever she sees someone being alone or lonely, உடனே போயிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிறது, கைண்டாக இருக்கிறது, அவங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மேக் பண்ணிக்கிறது, அவங்களுக்கு அந்த லோன்லினஸ் தெரியாமல் இருக்க என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா பை டூயிங் தட் she is trying to heal the younger part of herself which didn't have company. ஓகேவா? which felt lonely. ஸோ அதனால் இன்னொருத்தரோட லோன்லினஸை க்யூர் பண்ணுறது மூலமாக அவங்களோட இன்னர் செல்ஃபே அவங்க க்யூர் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு விதமான ஒரு இதில் அவங்க போவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது நல்லது தான் ஆஃப்கோர்ஸ். ஏன்னா வந்து எல்லாத்துக்கிட்டையும் கைண்டாக இருந்துட்டு அந்த மாதிரி லோன்லியாக ஃபீல் பண்ணுறவங்கள வந்துட்டு இன்ட்யூட்டிவாக பிக் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது ஒரு நல்ல விஷயம், தப்பு கிடையாது. ஆனால் அது எந்த லெவலில் போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா? இஃப் ஷீ இஸ் ஓவர் எக்ஸ்டெண்டிங், அவங்களோட நீட்ஸையும் மீறி வந்து இதிலே ரொம்ப அப்சசிவாக இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களோட வெல்பீயிங் கெடும். ஒன்று. ரெண்டாவது, லைக் சம் பீப்புள் ஆர் லைக் லெஃப்ட் அலோன் ஃபார் சம் ரீசன். ஐம் நாட் ட்ரையிங் டு சே எனிதிங் பேட் அபவுட் எனி ஒன், பட் ஒரு சிலர் வந்து ஏன் ஒரு சிலர் எப்பயுமே தனியாக இருக்காங்க, யாருமே அவங்களோட சேரலன்னு பார்த்தீங்கன்னா ஜெனுவனாகவே இன்ஹெரண்ட்டாகவே வந்து அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் லைக் அவங்களோட ட்ரெய்ட்ஸ் வந்து கொஞ்சம் பேடாக இருக்கும். அன்ஹெல்தியாக இருக்கும்.
ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு அவங்களே ரெஸ்பெக்ட் பண்ணாமல் இருப்பாங்க, இல்லாட்டி அடுத்தவங்களை வந்து ரொம்ப ஹார்ம் பண்ணுறவங்களா இருப்பாங்க, இல்லாட்டி அடுத்தவங்கள அடுத்தவங்கள பற்றி ட்ராஷியாக பேசுகிறவங்களா இருப்பாங்க. ஸோ அதனால தான் மற்றவங்க வந்து ஐயோ வேண்டாம் அப்படின்னு அவங்கள விட்டு நம்ம ஒதுங்குறாங்க. ஆனால் இவங்களுக்கு இது எதுவுமே அவங்க பார்க்க மாட்டாங்க. அவங்களோட இன்டென்ஷன் எல்லாமே வந்து திஸ் பர்சன் இஸ் லோன்லி, ஐ ஹாவ் டு லைக் பி தேர் ஃபார் தெம் ஆர் சப்போர்ட்டிவ் டு தெம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரியான ஒரு அன்ஹெல்தி ரிலேஷன்ஷிப்ஸ் ஒரு சிச்சுவேஷன்ஷிப்ஸில் போய் மாட்டிப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். சாரி. ஸோ லைக் எப்படி ஒரு சைல்ட்ஹுட் வூண்ட் வளர்ந்து ஒரு அடல்ட் ஆனதுக்கப்புறம் அவங்களோட சோஷியல் கனெக்ஷன் ஒரு லைக் சோஷியல் ரிலேஷன்ஷிப்ஸ் அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி. ஸோ ரிலேஷன்ஷிப்ஸில் ஐவ் ஆல்வேஸ் பீன் ஆன் த கிவிங் எண்ட், ஐ ஹவ் நாட் பீன் ஆன் த ரிசீவிங் எண்ட்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அது ரொம்ப ஓகே, திஸ் இஸ் சவுண்டிங் ஸோ க்ளோஸ் பிகாஸ் ஐ வாஸ் தட் பர்சன், ஸ்டில் சம்வேர் ஹியர் அண்ட் தேர் ஐ அம் தட் பர்சன் ஐ திங்க். ஸோ ஏன்னா என்னோட ஜாபுமே அப்படி தான். ஏன்னா இட்ஸ் மை ஜாப் டு கிவ் சப்போர்ட், கைடன்ஸ் அண்ட் கேர் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் டு மை கிளையண்ட். இட்ஸ் நாட் மை கிளையன்ட்ஸ் ஜாப் டு கிவ் பேக் தோஸ் திங்ஸ் டு மீ. இல்லை, ஸோ என்னோட ஒர்க்கே அப்படி தான் இருக்கும். சம்டைம்ஸ் என்னோட பர்சனாலிட்டி ட்ரைட்டே சம்டைம்ஸ் அப்படி தான் இருக்கும். ஸோ கான்ஷியஸாக வந்துட்டு ஐல் பாஸ், ஐல் ஆஸ்க் மை செல்ஃப் ஹவு டு ஐ ஃபீல், வாட் ஐ வாண்ட், am I getting what I want அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும், அம்மா அப்பா இல்லை ஃப்ரெண்ட் யாராக இருந்தாலும், I'll pause and check like how am I feeling and what my needs are and like my needs are being honored and met by this person அப்படிங்கிற அந்த ஒரு செல்ஃப் செக்கின் அப்பப்போ நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த மாதிரி நீங்கள் சொன்னது ரொம்ப கரெக்ட். இப்போ நம்ம வந்துட்டு வளர்றப்பவே வந்து நாம் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும், நம்மளோட நீட்ஸ் முக்கியம் இல்லை, நம்மளோட வேலை வந்து அடுத்தவங்களை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறது, அவங்களோட நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறது அப்படின்னு நம்ம வளர்றோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த விமன் ஆர் லைக் ப்ராட் இன் தட் மைண்ட் செட் ஒன்லி. ஸோ அவங்க அப்படி வளர்றப்போ என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு யாராவது திரும்ப தரப்போ வந்து வை ஆர் யூ கிவிங் மீ திஸ், ஐ டோன்ட் நீட் திஸ் அப்படின்னு சொல்லி அவங்க புஷ் பண்ணுவாங்க அவங்களுக்கே தெரியாமல். யாராவது வந்து அவங்களுக்கு வந்து அந்த நீட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணாலும் இல்லை மீட் பண்ண ட்ரை பண்ணாலும் they'll push that away. So they are also losing the opportunity to feel loved and cared by the other person. ஸோ இப்படி புஷ் பண்ணிகிட்டே இருக்கிறனால என்ன ஆகும்னா they feel so drained, empty and lonely. சொல்கிறாங்க இல்லையா, we can't pour from an empty cup அப்படின்னுட்டு. எப்படி ட்ரெயின் ஆகிறோம் அப்படின்னா இப்படி தான், நம்ம எல்லாம் உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் அடுத்தவங்களுக்கு போர் பண்ணிகிட்டே இருக்கோம். ஒருத்தங்க ரீஃபில் பண்ண வரதையும் நம்ம புஷ் பண்ணோம் அப்படின்னா வில் கெட் ட்ரெயின்ட் அவுட். ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் திங் அபவுட் லைக் டு பி ஆன் த ரிசீவிங் எண்ட். பட் நம்ம இதெல்லாமே நம்மளோட ரெசிஸ்டன்சஸ் ஆர் டிஃபென்ஸ் மெக்கானிசம்ஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இதை நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் தென் ட்ரூலி வீல் ஆல்சோ அப்ரிஷியேட் அண்ட் என்ஜாய் வாட் தி அதர் பர்சன் இஸ் கிவிங் டு அஸ் அண்ட் லைக் வீல் ஆல்சோ ஃபீல் கான்ஃபிடென்ட் லைக் ஐம் நாட் ஆஸ்கிங் ஃபார் டூ மச், இதுதான் எனக்கு தேவை, எனக்கு இது வேணும், ஸோ இந்த பர்சன் எனக்கு ப்ரொவைட் பண்ணுறது ஐம் ஹாப்பி அப்படின்னு நம்ம அதை வந்து ரொம்ப கிரேட்ஃபுல்லாக நம்ம ரிசீவ் பண்ண ஆரம்பிப்போம். வீல் ஆல்சோ ஃபீல் இன்டர்னலி ஃபுல்ஃபில்ட். ஸோ ரிலேஷன்ஷிப்ஸில் why are we always attracting emotionally unavailable partnersன்னு நினைக்கிறீங்க? rather than இருக்கவங்க லைக் இமோஷனலாக அவைலபிளாக இருக்கவங்கள விட நம்ம இப்படி சேஸ் பண்ணி தான் பழகுறோம். ஏன்? உங்களுக்கு ரோலர் கோஸ்டர் பிடிக்குமா? பிடிக்கும். ரோலர் கோஸ்டர் பிடிக்குமா இல்லை ஸ்மூத்தாக ஒரு ரைடு வந்துட்டு ஒரு தீம் பார்க்கில் இருக்குது, ஒரு பெருசாக வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்காது ஆனால் வந்து ஸ்டேபிளாக போகும் அப்படின்னா நீங்கள் எந்த ரைடை சூஸ் பண்ணுவீங்க? ரோலர் கோஸ்டர். யூ ஆன்சர் அஃப்கோர்ஸ் நாட் அன் எக்ஸாக்ட் கம்பேரிசன், பட் அதுதான் கிட்டத்தட்ட அதுதான். ஏன்னா வந்து நீங்கள் ஒரு எமோஷனலி அன்அவைலபிள் பார்ட்னரோட இருக்கீங்க அப்படின்னா இட் வில் ஆல்வேஸ் பி ஃபில்ட் வித் ஹைஸ் அண்ட் லோஸ். மேலே போயிட்டு கீழே வர மாதிரி இருக்கும். ஸோ தட் வில் ஃபீல் ஸோ எக்ஸிலரேட்டிங், ரொம்ப ஒரு பேஷனேட்டாக இருக்கிற மாதிரிலாம் தோணும். அண்ட் லைக் ஒரு வயிற்றில் பட்டாம்பூச்சி, ஒரு இன்க்ரீஸ்டு ஹார்ட் பீட், இதெல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்துட்டு லைக் என்ன சொல்கிறது, இன்னைக்கு இந்த குவிக் ஃபிக்ஸ் கல்ச்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ லைக் இன்ஸ்டண்ட்டாக வந்து எனக்கு இதை நான் ஃபீல் பண்ணுறேன், உடனே இதை நான் கிராட்டிஃபை பண்ணும் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு இமீடியட் கிராட்டிஃபிகேஷன் நமக்கு தேவைப்படுது இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு நமக்கு அப்போதைக்கு அந்த மொமெண்ட்டில் வந்து என்னென்ன நியூரோ டிரான்ஸ்மிட்டர் சப்ளை லேக் ஆகுதோ சம்டைம்ஸ் இட் இஸ் ப்ரொவைடட் பை தி இமோஷ்னலி அன்அவைலபிள் பார்ட்னர்ஸ். அந்த இமோஷ்னலி அன்அவைலபிள் பார்ட்னர்ஸை ஏன் நம்ம திரும்ப சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இட் குட் பி அகெயின் யர் சைல்ட்ஹுட் பேட்டர்ன். இஃப் அ சைல்டு இஸ் க்ரோயிங் அப் இன் அன் எமோஷ்னலி அன்அவைலபிள் ஹவுஸ் ஹோல்டு அப்படின்னா, அதாவது வந்து அவங்க அம்மா அப்பா பெருசாக வந்து இமோஷ்னலி அட்யூண்டாக அந்த குழந்தைக்கு இல்லை அப்படிங்கிறப்போ அது வந்து இதுதான் நமக்கு நார்மல், எல்லோரும் இப்படி தான் இருப்பாங்க போல் அப்படின்னு அது நார்மலைஸ் பண்ணிக்குது. ஸோ அதனால் நேச்சுரலாக வந்துட்டு லைக் அதே மாதிரி இருக்க ஒரு பர்சனை போய் நம்ம வந்து சூஸ் பண்ணுறோம். ஏன்னா அந்த குழந்தைக்கு அதுதான் நார்மல்.
ஸோ லைக் நம்ம இனிஷியல் எக்ஸ்பீரியன்சஸ் நம்ம சைல்ட்ஹுட்டில் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே நம்மளோட நியூரலாஜிக்கல் சிஸ்டமில் வந்து இம்ப்ரிண்ட் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து நார்ம் அப்படின்னு வந்து நம்மளோட நர்வஸ் சிஸ்டம் எடுத்துக்குது. ஸோ அதனால் அதுதான் நார்மல் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். இன்னொன்று வந்துட்டு, இஃப் அ சைல்டு இஸ் க்ரோயிங் அப் வித் திஸ் மைண்ட் செட் லைக் யூனோ ஐ ஹாவ் டு லைக் அகெயின் அண்ட் அகெயின் கோ அண்ட் கன்வின்ஸ் தெம் ஐ எம் லவபிள். நான் இதெல்லாம் பண்ணி நான் லவபிள்னு அந்த பர்சனுக்கு புரிய வைக்கணும், இல்லை நான் இதெல்லாம் பண்ணி நான் வர்தி என்னை நீ சூஸ் பண்ணு அப்படின்னு வந்து அந்த பர்சனுக்கு காட்டணும். அப்படிங்கிறப்போ நம்ம திரும்ப திரும்ப போய் ஒரு எமோஷனலி அன்அவைலபிள் பர்சனை நம்ம சூஸ் பண்ணுவோம். மூணாவது வந்துட்டு லைக் ஏன் வந்துட்டு ஒரு அன்ஹெல்தி டைனமிக்ஸ் ஒரு அன்ஹெல்தி ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறோம் அப்படின்னா, ஒன்று அந்த பர்சன் வந்துட்டு ஒரு விக்டிம் மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஐம் நாட் ஓகே, என்னை யாராவது வந்து ரெஸ்கியூ பண்ணுங்கள், இல்லை என்னை யாராவது வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் இருப்பாங்க. இல்லைனா வந்து சின்ன வயசுலேருந்தே அவங்க வந்து அவங்கள சுற்றி இருக்க விஷயங்களையோ இல்லை மக்களையோ வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதே வந்து ஒரு ரோலாக அவங்க குழந்தையாக இருக்கிறப்பே அசியூம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க ரிலேஷன்ஷிப்லேயும் போயிட்டு உன்னை திருத்தி வாழ வைக்கிறது என்னோட கடமை அப்படிங்கிற மாதிரி அவங்க போயிடுவாங்க. இதை நம்ம வந்து தேங்க்ஸ் டு ஆல் தமிழ் சினிமா இதை நம்ம ஒரு காலத்தில் ரொம்ப க்ளோரிஃபை பண்ணி எல்லா ஹீரோயின்ஸோட வேலையுமே அவங்க அந்த உருப்படாத ஹீரோவை திருத்தது தான் நம்ம வேலை அப்படிங்கிற மாதிரி காட்டிகிட்டு இருந்தாங்க. பட் ஐ ஹோப் த நரேட்டிவ் இஸ் சேஞ்சிங் நோ. ஸோ இதெல்லாம் தான் சம் ஆஃப் த ரீசன்ஸ் வை வி சூஸ் எமோஷ்னலி அன்அவைலபிள் பார்ட்னர். ஓகே, நீங்கள் தமிழ் சினிமா பற்றி சொன்னீங்க இல்லையா, நான் ரீசெண்ட் இயர்ஸில் கூட நான் இதை கேட்டிருக்கேன். லைக் அந்த பையனை கல்யாணம் பண்ணி வைஃப் வந்து திருத்திடுவா அப்படின்னு நான் கேட்டிருக்கேன் ஊரில். நான் வந்து நினைப்பேன், எப்படி அந்த பொண்ணு வந்து திருத்துவாங்க, அவங்கள தெரப்பிஸ்டா அப்படின்னு இருக்கும். நாங்களுமே வந்து நாங்கள் திருத்தலாம் முடியாது. திஸ் இஸ் அ நைஸ் கொஸ்டின். ஸோ இப்போ யாராவது வந்து தெரப்பிக்கு வந்து என்னை திருத்துங்க அப்படின்னு வந்தாங்கன்னா, நான் திருத்தலாம் முடியாது. நான் திருத்துறதும் எங்களோட வேலை இல்லை. நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்போம், இது ஏன் ஹெல்தி இல்லை, இது உங்களுக்கு ஹெல்தி, எதனால் நீங்கள் இப்படி பிஹேவ் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு ரெஃப்ளெக்டிவ் ஸ்பேஸை வந்து உருவாக்கி கொடுப்போம். அண்ட் வி கேன் ஒன்லி இன்வைட் பீப்புள் ஃபார் சேஞ்ச், வி கேனாட் சேஞ்ச் பீப்புள். தட் இஸ் த சேட் ரியாலிட்டி. நம்ம யாரையும் நம்மளால் மாற்ற முடியாது, மாற்றுறதுக்கான சக்தி நமக்கு கிடையாது. அவங்களாம் மாறுவாங்க, அவங்களா மாறுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணி தருவோம். அவங்கள ஒரு மாற்றத்துக்கு, ஒரு ஹெல்த்தியான மாற்றத்துக்கு நம்ம இன்வைட் பண்ணுவோம், அவ்வளோதான். அண்ட் ரெண்டாவது, இது ஒரு கல்ச்சுரல் கண்டிஷனிங்கும் வந்து ஒரு முக்கியமான காரணம். நம்ம வளரப்பே வந்து அவன் ஆம்பளை பையன் அப்படி இப்படி தான் இருப்பான், நீதாம்மா அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், நீதாம்மா வந்து என் பையனை இனிமேல் பார்த்துக்கணும், நீதாம்மா வந்து என்னை வந்து இப்படி வளர்ந்துட்டாம்மா, நீதாம்மா பொறுத்து போகணும், இவனை நீதாம்மா வந்து சரிப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா அட்வைஸும் பெண்களை நோக்கியே கொடுக்கப்படுது. என் பொண்ணு கொஞ்சம் இப்படி தான்ப்பா, நீ வந்து அட்ஜஸ்ட் பண்ணு யார் வந்து ஹீரோ பார்த்து சொல்கிறா, பொண்ணோட பேரண்ட்ஸ் போய் ஹீரோ கிட்ட ஏதாவது அட்ரஸ் பண்ணுறாங்களா? ஸோ இது ஒரு கல்ச்சுரல் கண்டிஷனிங்கும் ஒரு காரணம். ஸோ நம்ம நேச்சுரலாக அந்த ரோல் நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். ஆமாம், முன்ன பின்ன இப்படி தான் இருக்கும், சரி இதை நம்ம இது பண்ணி தான் இவங்களை அட்ஜஸ்ட் பண்ணி தான் கொண்டு போகணும், இல்லாட்டி இவங்களை திருத்தி தான் நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நேச்சுரலாக அசியூம் பண்ண ஆரம்பிச்சுக்கிறோம். ஸோ கேன் யூ லைக் லாஜிக்கலி சேஞ்ச் அ பர்சன்? லைக் ஒரு ரிலேஷன்ஷிப்லையோ இந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, நீ தான் திருத்தணும், மாற்ற முடியும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக முடியாது. எப்படி முடியும்? லைக் நான் சொன்ன மாதிரி அவங்கள வந்துட்டு இது நீங்கள் பண்ணுறீங்க, இது சரியில்லை அப்படின்னு நம்மளால் வந்துட்டு எடுத்து வைக்க முடியும். இதனால் அவங்களோட லைஃப் எப்படி பாதிக்கப்படுது, அவங்கள சுற்றி இருக்கவங்க எப்படி இதனால் அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி புரிய வைக்க முடியும். மேபி அவங்க ஒரு எம்பத்தட்டிக்கான பர்சனாக இருக்காங்க அப்படின்னா, மற்றவங்களோட சஃபரிங்கை பார்க்குறப்ப அவங்களே ஒரு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு ஒரு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துப்பாங்க. ஒரு அக்கௌண்டபிலிட்டியே இல்லாட்டி வந்து ஒரு கிராண்டியோஸ் மனநிலை நான் ரொம்ப கரெக்டாக இருக்கேன், நீங்கள் எல்லாம் தான் தப்பாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிஜிட் மனநிலையில் இருக்க பர்சன் எப்படி மாற்ற முடியாது. வி கேன் ஒன்லி இன்வைட் தெம் ஃபார் அ சேஞ்ச். அதே சமயம் ஒருத்தங்க மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்காங்க அப்படின்னா அவங்கள மாற்றுறதுல எனர்ஜியை செலவு பண்ணாமல் நாம் அந்த இடத்துல பிஹேவ் பண்ணுறதோ, இல்லை நாம் என்ன பொசிஷனோ ஸ்டாண்டோ எடுக்கிறோம் அப்படிங்கிறத மாற்றக்கூடிய சக்தி மட்டும்தான் நமக்கு இருக்குது. யூ கேன் ஒன்லி சேஞ்ச் ஆர் மாடிஃபை ஆர் சூஸ் ஹவ் யூ கேன் ஷோ அப் இன் தட் பர்டிகுலர் சுச்சுவேஷன். யூ டோன்ட் ஹாவ் த கண்ட்ரோல் ஓவர் சம்ஒன் எல்ஸஸ் பிஹேவியர் ஆர் டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ். அவங்களோட முடிவையோ அவங்களோட பிஹேவியரோ மாற்றக்கூடிய சக்தி நமக்கு கிடையாது. Understood. Yeah. So I also wanted to ask, like, can you tell one thing which therapy can't fix? That's a good question. Maybe like, if you have a need to get rid of all emotions. மேம், இந்த மாதிரி எனக்கு வந்து ரொம்ப கோவம் வருது, எனக்கு கோவமே வராமல் பார்த்துக்கோங்க, என்னோட கோவத்தை நான் கண்ட்ரோல் பண்ணுவேன், இல்லாட்டி என்னோட கோவத்தை நான் வந்து ஐ வாண்ட் டு கெட் ரிட் ஆஃப் மை ஆங்கர் அப்படிங்கிற மாதிரி சில கிளைண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு கண்டிப்பாக தெரப்பினால் உங்கள் கோவத்தை எடுக்க முடியாது. பட் we can get curious, what do you mean by anger? What anger means to you? How was anger perceived while you were growing up?
அண்ட் இஸ் இட் ரியலி ஆங்கர் ஆர் சம்திங் எல்ஸ்? நிஜமாவே அங்கே கோவம் தானா, இல்லை ஹர்ட், டிசப்பாயின்மெண்ட், வேறு ஏதாவது ஒரு கிளஸ்டர் ஆஃப் இமோஷன்ஸ் அண்டர் நீத்தாக இருக்கா? ஏன்னா ஒரு சில வீட்டில் வந்து ஒரு சில இமோஷன்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது ஏற்றுக்கப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆம்பளை பையன் அழக்கூடாதுன்னு சொல்லி வளர்த்திடுவாங்க. ஸோ generally men generally have difficulty in like letting their emotions or sharing their emotions. ஸோ அவங்களுக்கு நேச்சுரலாக வந்து வல்னரபிளாவோ இல்லாட்டி லைக் வீக்னஸ்ன்னு எதெல்லாம் நம்ம சொல்கிறோமோ அந்த இமோஷன்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுல சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். ஆனால் கோவம் வந்து இட்ஸ் க்ளோரிஃபைட், இட் இஸ் மேஸ்குலின். ஸோ அதனால் தே ஆர் மோர் கம்ஃபர்டபுள் வித் ஆங்கர். ஸோ அவங்க எல்லாத்துக்கும் வந்து ஆங்கராகவே காட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. மேபி ஹர்ட் ஆனாலும் ஆங்கராக காட்டுவாங்க, டிசப்பாயின்மெண்ட், ஃப்ரஸ்ட்ரேஷன் எதுவாக இருந்தாலும் ஆங்கராக வெளில வரும். ஓகே, நானே நீங்கள் சொல்ல யோசிச்சுட்டே இருக்கேன். எவ்வளோ நம்மளை வந்து சொசைட்டி கண்டிஷன் பண்ணி வச்சுருக்குல்ல. லைக் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பர்ஸ்பெக்டில் யோசிச்சதே கிடையாது. லைக் நீங்கள் கோவப்பட்டா அது ஒரு மேஸ்குலின் அப்படின்னு சொல்லி, அழறதை வந்து அவங்க சொல்லுவோம் இல்லையா, பொண்ணு மாதிரி அழாத அப்படின்னு சொல்லி இம்மீடியட்டாக அது சொல்லும் போதே மென்னுக்கு வந்து இல்லை நம்ம அழுதா வந்து நம்மளை இப்படி சொல்லிடுவாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஐ திங்க் நம்ம மென்னோட இமோஷன்ஸை காமிக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணலையோ, இல்லை ஒரு தப்பான ஒரு இதை சொல்லி அவங்கள அப்படி ஆக்கிட்டாங்களா அப்படின்னு தெரியல. கண்டிப்பாக அது வந்து ஒரு இந்தியன் ஃபேமிலி செட்டப்பில் ஒரு சின்ன ஒரு ட்ராபேக் தான் அது. எல்லாருமே குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்க வந்து ரொம்ப ஹெல்த்தியாக அவங்க இமோஷன்ஸ் அப்ரோச் பண்ணால் அதை பார்த்து தான் நம்ம குழந்தைங்க வளர்கிறாங்க. குழந்தைங்கிறது ஸ்பாஞ்ச் மாதிரி. ஸோ லைக் இஃப் அ பேரண்ட் இஸ் லைக் இஸ் நாட் ஹேவிங் எனி ஷேம் அபவுட் எனி ஆஃப் தேர் இமோஷன்ஸ் அண்ட் இஃப் த என்விரான்மெண்ட் இஸ் ஸோ ஓப்பன் அண்ட் வெல்கமிங் ஃபார் ஆல் சார்ட் ஆஃப் இமோஷன்ஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸ், குழந்தைக்கும் அந்த மாதிரி எதுவும் இருக்காது. ஆனால் ஒரு சில இமோஷன் மட்டும்தான் ஓகே, ஒரு சில இமோஷன் ஓகே இல்லை ஒரு சில இமோஷன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறப்போ கடுமையான பனிஷ்மெண்ட்டோ இல்லை ஷேமிங்கோ நடக்கிறப்போ அந்த குழந்தை அப்படியே வந்துட்டு it will withdraw or like it will shut down. ஸோ இது மாறணும். கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஹெல்தி ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். ஐ கேன் சே லைக் த சேஞ்ச் இஸ் ஆல்ரெடி ஹேப்பனிங். ஏன்னா இப்போ அடல்ட் மென் நிறையா தெரப்பி வருவாங்க, கிளையன்ஸ் இருக்காங்க. ஸோ லைக் தே வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு புரியலை ஆனால் வந்து என்னோடய பார்ட்னர் ஆர் என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து இப்படி சொன்னாங்க, நீ தெரப்பி போ, நீ வந்து அதை ப்ராசஸ் பண்ணுன்னு சொன்னாங்க, எனக்கு என்னன்னே புரியலை, எனக்கு இமோஷனாலே என்னன்னு தெரியலை, எனக்கு என்ன இமோஷன் இருக்குன்னே தெரியலை அப்படிங்கிற மாதிரிலாம் வருவாங்க. பட் ஸ்லோலி they'll start understanding and identifying their own emotions and of course there will be discomfort. அந்த டிஸ்கம்ஃபர்ட்டையும் மீறி வந்து எப்படி அவங்க வல்னரபிலிட்டியை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது இஸ் வாட் செல்ஃப் க்ரோத் இஸ் ஆல் அபவுட் அண்ட் ஃபார் தட் ஓன்லி வி மேக் ஸ்பேஸ் இன் தெரப்பி. ஓகே. அண்ட் சில பேர் பார்த்தீங்கன்னா டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறமும் அந்த பர்சனை வந்து மிஸ் பண்ணுவாங்க. அது நார்மலா? ரொம்ப நார்மல். ஏன் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு அன்அவைலபிள் எமோஷ்னலி நெக்லெக்ட்ஃபுல் என்விரான்மெண்ட்லேயோ எமோஷ்னலி அப்யூசிவ் என்விரான்மெண்ட்லேயோ வளர்ந்த குழந்தைக்கு பெயின், சஃபரிங், ஆர்கியூமெண்ட்ஸ், அப்யூஸ், ஃபைட்டிங் வித் ஈச் அதர், ஸ்லாமிங் டோர்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப நார்மலைஸ் ஆகிருக்கும். அதெல்லாம் தான் அது ரொம்ப ஸ்கேரியாக இருக்கும், ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். பட் இருந்தாலும் இதுதான் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு நார்மல்ஸிக்கு நம்ம வந்துடுவோம். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு இட் வில் கிரியேட் சென்ஸ் ஆஃப் ஃபெமிலியாரிட்டி இன் த பர்சன்ஸ் மைண்ட். நம்ம பிரெயினுக்கு எப்பயுமே வந்துட்டு இது ஓகே, இது ஹெல்தி, இது அன்ஹெல்திங்கிறத விட இது ஃபெமிலியர், இது நான் ஃபெமிலியர் அப்படின்னு அதை செக்ரிகேட் பண்ணும். இட் இஸ் ஆல்வேஸ் அபவுட் ஃபெமிலியாரிட்டி ஈக்குவேட்ஸ் டு சேஃப்டி. இது ஃபெமிலியரா, ஓகே நீ ஆல்ரெடி இந்த மாதிரி தான் வளர்ந்துருக்க, இதே மாதிரி ஒரு பர்சனாக நீ வந்து சமாளிச்சுப்ப, ஏன்னா வந்துட்டு நீ ஆல்ரெடி அப்படி தான் ஒரு 20 years இருந்தால் இன்னொரு 20 years அப்படியே ஓட்டிடலாம், நீ வந்து தைரியமாக இந்த பர்சனை லவ் பண்ண அப்படிங்கிற மாதிரியான ஒரு 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 ஆன் ஒரு பேக்ரவுண்ட் டயலாக் வந்து மைண்டில் போகும். ஸோ அதனால் வந்துட்டு அவங்களுக்கு அதுதான் நார்மல். இப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட போய் ஹெல்த்தியாக ஒரு ஸ்டேபிளான, காமான, ஒரு பேஷண்ட்டான ஒரு பர்சன் வந்து who is readily available, who is consistent in meeting their needs அப்படிங்கிறப்போ இது என்னது, இதெல்லாம் என்ன புதுசாக இருக்கே, இதெல்லாம் நடக்காதே நமக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பிகாஸ் ஃபார் தெம் இட் இஸ் ஃபாரின். அண்ட் இந்த அன்அவைலபிள் ஆர் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை ஏன் திரும்ப திரும்ப தேடி போகிறோம் அப்படின்னா, இட்ஸ் அபவுட் தி சிம்பிள் வே ஆர் பிரெயின் ஒர்க்ஸ். நம்ம பிரெயின் ரிவார்ட் சர்க்கியூட்டில் வந்துட்டு
சில நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸோட சப்ளை தேவைப்படுது. ஸோ டோப்பமின், டோப்பமின். ஸோ லைக் வென்எவர் லைக் the opposite person is hurting, we feel pain. And when they come back, inconsistently they come back and then they give you something very basic, we feel the pleasure. நல்லா இருக்கு இப்போ அப்படின்னுட்டு. ஸோ அதனால் வந்துட்டு அந்த புஷ் அண்ட் புல்லையே நம்ம ரொம்ப நாள் இருப்போம். அந்த கிரேவிங் ஃபார் வேலிடேஷன் அண்ட் லைக் அந்த கிரேவிங் ஃபார் வேலிடேஷன் அண்ட் கெட்டிங் தியர் நீட்ஸ் மெட் அப்படிங்கிற ஒரு பேசிக் நீடுக்காக அவங்க மற்றவங்க பண்ணுற எல்லா என்ன சொல்கிறது அன்ஹெல்தி திங்ஸையும் நம்ம பொறுத்துட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம இருப்போம். ஏன்னா வந்துட்டு சின்ன வயசில் வந்து அப்படி தான் இல்லையா? ஏன்னா வந்து ஒரு 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 மாதிரி ஒரு கயாட்டிக்கான என்விரான்மெண்ட்டில் வளர்ந்த குழந்தை. அப்பா வந்து இமோஷ்னலி அண்ட் ஃபிசிக்கலி ஆல்சோ அப்யூசிவ் அண்ட் அம்மா வந்துட்டு இமோஷ்னலி நெக்லெக்ட்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னா என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் அந்த குழந்தைக்கு வந்து ஒரு அப்ரிஷியேஷனோ ஒரு வேலிடேஷனோ ஒரு மாதிரி வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட்டோ இருக்கும். அப்படி இருக்கிறப்போ அந்த என்விரான்மெண்ட் திரும்ப அந்த 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 வேலிடேஷன் எனக்கு திரும்ப கிடச்சிரும் அந்த ஹோப்லேயே வந்துட்டு ஒரு 20 நாள் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக சேடாக இருக்குதுனாலும் அந்த குழந்தைக்கு வேறு ஆப்ஷனும் கிடையாது. நம்ம பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்க முடியும். ஏன்னா ஆஸ் அ சைல்டு வி டோன்ட் ஹவ் எனிபடி எல்ஸ் டு கோ டு. ஸோ அந்த 20 நாளையும் வந்துட்டு இட் வில் பி லைக் டேக்கிங் இட் இன் பிகாஸ் லைக் இந்த நெக்ஸ்ட் 5 days ஹோப்ஃபுல்லி இட் வில் பி ஹாப்பி டேஸ் ஃபார் த சைல்ட் சேட்லி. ஸோ அதனால் அதுலேயே அப்படியே நம்ம ஸ்டே பண்ணுவோம். அதே டைனமிக் தான் நம்ம வளர்கிறப்பையும் வந்துட்டு இந்த அன்ஹெல்தி ரிலேஷன்ஷிப்ஸில் வந்துட்டு நடக்குது. அதனால தான் நிறைய விமன் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப நார்மலைஸ்டாக வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்ன அவர் கொஞ்சம் குடிச்சிட்டு வந்தால் அடிப்பார், மற்றபடி அவர் ரொம்ப நல்லவருங்க, என் மேலே பாசமாக இருப்பார் அப்படிங்கப்போ நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மேம் லைக் இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஹீ ஷுடன் பி லைக் ஹிட்டிங் யூ, அது வந்து அப்யூஸ், அது நீங்கள் அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு தோணும். பட் நார்மலைஸ் ஆகிருக்கு. ஓகே, as you said, like இப்போ தான் ஸ்லோவாக சேஞ்ச் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இந்த அவேர்னஸ்லாம் வருது. கண்டிப்பாக the change is already happening, but I'm just putting out like how in first place all these things started like happening. ஓகே. அண்ட் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, சில பேர் வந்துட்டு they feel guilty for taking rest, including me. ஸோ அதை எப்படி நீங்கள் அட்ரெஸ் பண்ணுவீங்க? That is again a cultural conditioning. Like ஏன்னா வந்துட்டு like women are always asked to do more, double up the work to compete with men. ஏன்னா வந்து லெட்ஸ் பி ஹானஸ்ட், மென் அண்ட் விமன் ஆர் டிஃப்ரெண்ட், ஆர் ஃபிசிக்கல் அனாட்டமி இஸ் டிஃப்ரெண்ட், ஆர் லைக் ஆர் எனர்ஜி லெவல்ஸ் அண்ட் லைக் strength, everything is different, and like our hormonal levels are different. So basically the build is different. So இந்த சிஸ்டம் வந்து ரொம்ப அன்இக்குவலான ஒரு சிஸ்டம் தான், பேட்ரியார்கிக்கல் சிஸ்டம் தான். ஸோ அதில் வந்து ஒரு ஆணோட வந்து நம்மளை போட்டி போட சொல்கிறப்போ நம்ம இத்தனை பர்டனையும் சுமந்துக்கிட்டு போட்டு புஷ் பண்ணி மேலே வரதா இருக்குது. ஸோ அவங்க வந்து ஒரு வாட்டி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாங்க, நம்ம 4 வாட்டி ஸ்டெப் எடுத்து வைக்கிறதா இருக்குது வித் ஆல் த அதர் ரெஸ்பான்சிபிலிட்டி சைடு ஹசில்ஸ் தட் வி ஆர் டூயிங். ஸோ ஆப்வியஸ்லி வந்து ரெஸ்ட் எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு கில்ட் தரக்கூடிய விஷயமா பெண்ணுக்கு இருக்குது. கல்ச்சுரலாகவுமே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வீட்டில் இருக்காம்பாங்க. சரி என்ன சும்மா அவங்க வீட்டில் இருக்காங்கன்னு பார்த்தா அவங்க தான் துணி துவைக்கிறாங்க, அவங்க தான் சமைக்கிறாங்க, அவங்க தான் வீடை வந்து க்ளீனாக சுத்தமாக ஹைஜீனாக பராமரிக்கிறாங்க, குழந்தைய வளர்த்துறாங்க, யாருக்கு எதுனாலும் வந்து அட்டென்டிவாக இருக்காங்க. இதுக்கெல்லாம் நியாயமாக சம்பளம் கொடுத்தா அவங்க தான் ஹையஸ்ட் ஏர்னிங் மெம்பராக இருப்பாங்க. ஸோ சின்ன வயசுலேருந்தே நம்மளோட பெண்களோட உழைப்பை வந்துட்டு லைக் என்ன சொல்கிறது, ஒரு லேபராக கன்சிடர் பண்ணாமல் ஒரு அன்பெய்ட் லேபராக அதை எடுத்து அதை நார்மலைஸ் பண்ண ஒரு சமூகத்தினால வந்துட்டு லைக் ஒரு பெண் வந்து ரெஸ்ட் எடுக்கிறது வந்து ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம், ஒரு அன்ப்ரொடக்டிவ் அப்படின்னு நம்ம வந்து திரும்ப சொல்கிறோம். அஃப்கோர்ஸ் கேபிட்டலிஸ்டிக் கல்ச்சர் ஆல்சோ பிளேஸ் அ ஹியூஜ் ரோல். ஏன்னா வந்துட்டு நீ இன்னும் வந்து இது பண்ணணும், நீ இன்னும் புஷ் பண்ணணும், நீ இந்த கார்பரேட் ஏரியாவில் இந்த ஸ்டெப் இந்த ஏஜுக்குள்ளே நீ இதை அச்சீவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு வந்து யாரோட பெனிஃபிட்ஸ்க்காகவோ ஒரு ப்ராஃபிட்டுக்காகவோ நம்ம மேலே சில விஷயங்கள் துணிக்கப்படுறப்போ நாமளும் வந்து அந்த ரேட் ரேஸில் ஓட ஆரம்பிக்கிறோம். ஸோ நம்ம கொஞ்சம் ஒரு பாஸ் எடுத்தாலுமே வந்துட்டு ஐயோ நம்ம பின் தங்கிடுவோமோ அப்படிங்கிற ஒரு கில்ட் அண்ட் பயம் அண்ட் லைக் ஒரு ஷேமே இருக்குது. ஸோ அதனாலேயே வந்துட்டு வி ஆர் அஃப்ரைட் ஆஃப் லைக் டேக்கிங் ரெஸ்ட். ஓகே, நான் இப்போ அதை பற்றி தான் உங்ககிட்ட நான் முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன். ஒரு நாள் எனக்கு வேலை இல்லை அப்படின்னா அது வந்து நான் என்னடா எல்லாம் கரெக்டாக தான் போகுதா, ஏன் நம்ம இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் ஆஸ் யூ செட் அது ஒரு சொசைட்டல் கண்டிஷனிங் அப்படின்ற மாதிரி அழகாக நீ அட்ரெஸ் பண்ணியிருந்தீங்க. நான் ஐ ஆல்சோ வாண்டட் டு ஆஸ்க், ஹவு டு யூ நோ இஃப் த ரிலேஷன்ஷிப் இஸ் வர்த் சேவிங்? It depends upon the partner that we have and the nature and type of the relationship we have in our lives. ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா ரிலேஷன்ஷிப்புமே வந்து ரோசஸ் அண்ட் ரெயின்போஸ் கண்டிப்பாக கிடையாது. கான்ஃப்ளிக்ஸ், ஆர்கியூமெண்ட்ஸ், ஈவன் லைக் ரப்ச்சர்ஸ் இன் கம்யூனிகேஷன், இது எல்லாமே பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப்
ரிலேஷன்ஷிப் தான். அஃப்கோர்ஸ் ஆல் தீஸ் திங்ஸ் ஹேவ் டு பி இன் அ அட்மோஸ்ட் ஹெல்தி வே, நாட் லைக் இன் அ வெரி மேனிப்புலேட்டிவ் ஆர் அப்யூசிவ் வே டுவர்ட்ஸ் ஒன் another. அது ரொம்ப முக்கியம். முதல்ல வந்துட்டு லைக் வேர்த் சேவிங்கா அப்படின்னு நமக்கு அந்த கொஸ்டின் வந்தது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஏன் இந்த பர்சனை சூஸ் பண்ணோம், எந்த ரீசனுக்காக இந்த பர்சனை சூஸ் பண்ணோம், அதே ரீசன்ஸ் இன்னமும் நமக்கு வேலிடாக இருக்கா ஒன்று. ரெண்டாவது, இப்போ என்ன பிரச்சனை நடக்குது, அதனால வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி மாறி இருக்கு, இதை வந்துட்டு லைக் மாற்ற முடியுமா, மாற்ற முடியும்னா வந்துட்டு வாட் யூ ஹாவ் டு டூ. அண்ட் ஆல்சோ ஆப்போசிட் பர்சனும் தே ஷுட் பி வில்லிங் அண்ட் லைக் யூனோ ஷுட் டேக் அக்கௌண்டபிலிட்டி ஃபார் திங்ஸ் ஆன் their part and they should also put in their effort. அப்போ தான் ஒரு ரிலேஷன்ஷிப்பை சேவ் பண்ண முடியும். நீங்கள் ஒரே ஆள் அதை சேவ் பண்ணவே முடியாது. அண்ட் வேர்த் சேவிங்கா அப்படின்னு பார்க்குறப்போ லைக் மேபி நான் சொன்ன மாதிரி வந்து கான்ஃப்ளிக்ஸ், ஆர்கியூமெண்ட்ஸ் இதெல்லாம் இருந்தாலுமே பட் மெஜாரிட்டி ஆஃப் த டேஸ் வந்து இட்ஸ் சேஃப், ஹாப்பி அண்ட் லைக் கம்ஃபர்டபுள் வித் தெம் அப்படின்னா இட்ஸ் வேர்த் சேவிங். அண்ட் both the partners need to have an emotional compatibility. There should be space for each other to share their experiences, to be vulnerable, to be more open and honest without shaming each other. அது ரொம்ப முக்கியம். இது எல்லாமே இருக்குது. அண்ட் லைக் இவங்க ஒரு வேளை வந்து இப்போ இவங்க என் லைஃப்பில் இல்லை அப்படின்னா என் லைஃப் எப்படி இருக்கும், மேனேஜ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸையும் வந்து உங்களால் வந்து ஆன்சர் பண்ண முடியுது அப்படின்னா then you can consider, you can take support, you can like sit with your partner and like you know talk about like what's affecting, how they can change it together. கான்ஷியஸாக என்னென்ன ஒர்க் இதில் போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷன். அண்ட் அதே மாதிரி இதெல்லாம் வார்த்தையோடு நிற்கக்கூடாது, செயல்லையும் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ ரெண்டு பேருமே வந்துட்டு பிஹேவியர் சேஞ்சஸையும் வந்து சேலஞ்சிங்காக எடுத்துகிட்டு கண்டினியூஸாக வந்து மாற்றிக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா தென் இட்ஸ் வர்த் சேவிங். அண்ட் இது எல்லாமே பண்ணியுமே எதுவுமே மாறல, ஸ்டில் ஐ ஃபீல் லைக் சம்திங் இஸ் மிஸ்ஸிங் ஆர் லைக் ஐ ஹாவ் அவுட் க்ரோன் திஸ் பர்சன் ஆர் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறப்போ it's better to let go rather than like you know holding on and like hurting yourself and the other person also in the process. ஓகே, சூப்பராக அட்ரஸ் பண்ணியிருந்தீங்க. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் த செஷனுக்கு வந்தாச்சு. ஒன்று நான் கேட்கணும்னு நினச்சி வந்து மேரிட் பீப்புளுக்கு, ஸோ என்ன சொல்ல, டிவோர்ஸ் இஸ் நாட் குட் ஃபார் த சைல்டு அப்படின்னு நினச்சி ஸ்டேயிங் இன் த அன்ஹெல்தி மேரேஜ் இஸ் ஆல்சோ வர்ஸ். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? தட் இஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷன். ஏன்னா வந்து அந்த குழந்தையோட பெர்ஸ்பெக்டிவில் பார்க்குறப்போ கண்டிப்பாக அது ரொம்ப ஒரு நம்ம இவ்வளோ நேரம் வந்து சைல்டுஹுட் எக்ஸ்பீரியன்ஸஸ் எப்படி இம்பேக்ட் பண்ணணும் பார்த்தோம் இல்லையா. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ஹெல்தி ஒரு ஸ்டேபிள் ரிலேஷன்ஷிப் பேரண்ட்ஸ்குள்ளே இல்லைனா கண்டிப்பாக அது குழந்தையோட மனநிலையை கண்டிப்பாக பாதிக்கும். பட் ஒரு அப்யூசிவான என்விரான்மெண்ட்டில் ஒரு குழந்தை வளரதை விட அந்த குழந்தை வந்து இன்றைக்கி அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் என்ன சண்டை வரும், ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னு பயந்து பயந்து வாழறதை விட, இல்லை இன்றைக்கி அம்மாவோ அம்மா வந்து ஒரு ஆள் அப்பா மேலே இருக்க கோவத்தை வந்து நம்மக்கிட்ட காட்டுவாங்களோ, இல்லை அப்பா வந்து மேபி குடிச்சிட்டு வந்து நம்மளையோ இல்லை அம்மாவையோ வந்துட்டு அடிப்பாங்களோ அப்படின்னு இவ்வளோ பயத்தோடையும் இவ்வளோ ஒரு பெயினோடையும் அந்த குழந்தை வளர்கிறதுக்கு I would say it's better to take a call and like you know separate so that at least the basic sense of safety is established for the child. At least அந்த குழந்தை வந்து ஓகே அந்த லைக் இன்னும் ஒரு ஆபத்தான இல்லாட்டி அப்யூஸ் பண்ணக்கூடிய பேரண்ட் நம்ம பக்கத்தில் இல்லை, நம்ம இப்போ சேஃபாக தான் இருக்கோம், நம்ம இப்போ தூங்கலாம், நம்ம நிம்மதியாக தூங்கலாம் அப்படிங்கிற ஒரு பேசிக் சென்ஸ் ஆஃப் சேஃப்டி வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுதுன்னா it's well and good for the child rather than like putting the child in a very unhappy situation and like you know everybody is feeling unhappy அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் அதுலேருந்து வெளியில் வந்து கொஞ்சம் நிம்மதியாக அப்புறம் ஒரு ஹாப்பினஸ் அண்ட் ஜாய் அண்ட் எக்ஸைட்மெண்ட்லாம் ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பேஸ் அந்த குழந்தைக்கு உருவாக்கி கொடுத்தோம் அப்படின்னாலே இட்ஸ் வே பெட்டர். அஃப்கோர்ஸ் ஒரு லாஸ் ஆஃப் நார்மல் சைல்ட்ஹுட் அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இட்ஸ் பெட்டர் இதுவான்னு கேட்குறப்போ அப்படி காயப்படுத்தி எல்லோரும் காயப்பட்டு ஒன்றா இருந்து அந்த குழந்தையும் கஷ்டப்படுத்துறதை விட கொஞ்சம் ஸ்பேஸ் எடுத்து அந்த குழந்தைக்கு தேவையான பேசிக் சைக்கலாஜிக்கல் அண்ட் எமோஷனல் நீட்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட் அமைச்சு கொடுக்க வேண்டியது ரெண்டு பேரண்ட்ஸோட கடமை. சூப்பர். ஓகே. அண்ட் இன்னொன்று லாஸ்ட்டாக கேட்கணும்னு நினச்சி வந்து ட்ராமா வந்து நம்மளோட பாடியில் ஃபார் எவர் இருக்குமா, இல்லை அது எப்படி நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? அது இப்போது இது வந்து ஒரு ஒரு பாப்புலர் இது மாதிரி போயிட்டுருக்கு. எனக்கு கிளைண்ட்ஸுமே கேட்பாங்க, நீங்கள் வந்துட்டு சொமேட்டிக் தெரப்பி அப்படிங்கிறது லைக் மைண்ட் பாடி இன்டகிரேஷன், ஸோ லைக் ரெண்டையுமே வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி இது பண்ணக்கூடிய ஒரு தெரப்பி. ஸோ நீங்கள் இது பண்ணுவீங்களா மேம், இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா அப்படிம்பாங்க. பொதுவாகவே ஆன் அ பர்சனல் லெவல் ஐ ஆல்சோ பிலீவ் லைக் யூனோ
the traditional psychotherapy always focuses on like your mind, உங்கள் தாட்ஸ், உங்களோட இமோஷன்ஸ், பிஹேவியர், அந்த ஆஸ்பெக்ட்ஸை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், which is good and which is important and necessary, no two ways about it. பட் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பாடியிலையும் வந்து அதோட இம்பேக்ட்ஸ் இருக்குது. அன்ப்ராசஸ்டு கான்ஃப்ளிக்ஸ் ஆர் லைக் பெயின் ஆர் லைக் ட்ராமாட்டிக் இன்சிடென்ட்ஸ் வந்துட்டு அன்ப்ராசஸ்ட் இமோஷன்ஸ் அண்ட் இன்சிடென்ட்ஸ் வந்துட்டு இன்னமும் வந்து நம்ம பாடி பார்ட்டில் வந்து ஒரு இம்பேக்டாக இருக்குது. அதை நம்ம எப்படி ரிலீஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நிறைய தெரபிஸ்ட் வந்து நிறைய டூல்ஸ் அண்ட் லைக் இன்டர்வென்ஷன்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க, விச் இஸ் ஹெல்தி. அண்ட் ஆன் அ பர்சனல் லெவல், லைக் இப்போ நானுமே வந்துட்டு ஆஃப்டர் 3 years ஆஃப் மை ஒர்க் அண்ட் ஆல் தட் ஐ ஆம் going to deepen my knowledge and training in that particular field because that interests me. ஸோ அதனால் நான் இனிமேல் வந்து அதை கொஞ்சம் என்னோட ட்ரைனிங்ஸை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு ஹார்ஸை கம்மி பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நல்லது, நம்ம இதுக்கு பாடிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது ரொம்ப நல்ல விஷயம். அதே சமயம் வந்துட்டு மைண்டையும் வந்து நம்ம ஒதுக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ட்ராமாங்கிறது உடம்புல மட்டும் நடக்கக்கூடிய, ட்ராமாங்கிறது உடம்புல மட்டும் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய விஷயம் இல்லை. It is a dynamic assessment of things, how a person's belief system is altered and how his responses are changing or changed in emotional, physical, psychological and emotional level, and all other dimensions. So மைண்டையும் நம்ம வந்து ஒரு கன்சிடரேஷனுக்கு எடுத்து அங்கே என்னென்ன பிளாக்ஸ் ஆர் லைக் என்னென்ன மேல் அடாப்டேஷன்ஸ் நடந்திருக்கோ அதையும் ப்ராசஸ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா வந்துட்டு சம்டைம்ஸ் எடுத்தோன்னே வந்து பாடி ஒர்க் வந்து ஒருத்தர் கூட நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அவங்க வந்து லெட்ஸே அவங்க ரொம்ப ஒரு சிவியர் ட்ராமடைசேஷனில் இருக்காங்க. ஸோ அவங்களே வந்து தே ஆர் வெரி டிஸ்கனெக்டட் ஃப்ரம் தெம்செல்ஸ். ஸோ அவங்ககிட்ட எடுத்தோன்னே வந்து ஒரு பாடி பேஸ்ட் ஒர்க் ஆரம்பிக்கிறப்போ லைக் வேர் டு யூ ஃபீல் இன் திஸ் பாடி ஆர் லைக் வாட் ஆர் த சென்சேஷன்ஸ் லைக் அப்படின்னு ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்விகள்லாம் கேட்குறோம் அப்படின்னா அவங்களால லொக்கேட் பண்ண முடியாது. காக்னேட்டிவ் லெவலில் வந்துட்டு என்னென்ன விஷயங்கள் இம்பேக்ட் ஆகிருக்கோ அதுக்கும் வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்து லைக் அதையும் அட்ரெஸ் பண்ணி ஒன்ஸ் யூ ஃபீல் லைக் the blockages or disconnection in your mind is like coming down and you are able to connect with your own thoughts and other things, slowly you will establish a connection with your body. அதுக்கப்புறம் ஒரு பாடி ஒர்க் பண்ணுறது ஒரு ஹெல்தியான ஒரு விஷயமா இருக்கும். ஓகே பி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா வந்து நம்ம இன்றைக்கி வந்து ரிலேஷன்ஷிப் பற்றி, நம்மளோட பர்சனல் லைஃப் பற்றி, சைல்ட்ஹுட் ட்ராமா பற்றி இந்த மாதிரி நிறையா ஏரியாஸில் வந்து அட்ரெஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ திங்க் பார்க்குறவங்களுக்கு வந்து ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆஸ் ஐ செட் ஏர்லியர், இன்றைக்கி உங்கள் டைமை ஸ்குவீஸின் பண்ணி இன்றைக்கி ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ நான் ரியலி என்ஜாய் பண்ணேன். நிறைய பர்சனல் கொஷின்ஸும் இருந்துச்சு இதில். ஸோ தேங்க்யூ ஸோ மச். Thank you, Uma. Thank you for having me. It was also a nice chit-chat with you, talking about a lot of things and like சின்ன myth or like எனக்கு தெரிஞ்ச சின்ன விஷயங்களை ஷேர் பண்ணதில் I'm also very happy because I'm also learning. I would always say like this field is this is a field where we continuously learn. There is no end to learning. So I also learned certain things from you and like I was happy to share what I learned with you today. So thank you for that. ஸோ இன்னொரு சூப்பரான கெஸ்ட்டோடு நான் நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுறேன். பாய்.